எங்களது பூர்வீக கிராமமான சிவனணிந்தபுரத்தில் எங்களது தகப்பனார் உயர்திரு கனகராஜ நாடார் அவர்களின் தாய்மாமனார் உயர்திரு எஸ்.ஏ. துரைசாமி நாடார் அவர்களின் பூர்வீக வீடு இது. எனது பெரியப்பா உயர்திரு கனியப்ப நாடார் முதல் எங்களது தகப்பனார் வரை அனைவரும் வாழ்ந்த வீடு இது. இது எங்களது முன்னோர்கள் வாழ்ந்த வீடு. தற்பொழுது அது இடிக்கப்பட்டு விட்டது. வாசலில் ஒரு வேப்பமரம் இருந்தது. இந்த வேப்பமரமும் என்னால் முழுமையாக வரைந்து கொடுக்க முடியவில்லை. இது போன்ற ஒரு அமைப்பு இருந்தது. அங்கு மூலையில் தெரிவது உரல், திருகல் முதலியன அங்கு பழமையான அது இருந்தது. இந்த மாதிரியான திருகல், உரல் முதலியவைகள் அங்கு இருந்தன. படத்தில் வேறு எடுத்து தெளிவாக காட்டப்பட்டுள்ளது. இந்த திண்ணை போன்ற அமைப்பில் கீழே கோழி கூடாக அமைக்கப்பட்டிருந்தது. அந்த சதுர கட்டம் சிகப்பு கோழிகள் உள்ளே செல்வதற்கான வழியாகும். இது எங்கள் தாத்தா வீடு. வருவாங்க, எல்லாம் ராத்திரி வருவாங்க. ராத்திரி ஒரு எல்லாம் வந்துட்டு போயிடுவாங்க. இவ்வளோ லைட் இருந்த போடு. போடு, சுவிட்ச் போட்டு லைட் எரிஞ்சுது. எல்லா லைட்டையும் போடு. போடு, எல்லா லைட்டையும் போடு. உள்ள ஏதோ லைட் எரிஞ்சுதே. உள்ள வேற சுவிட்ச் இருக்கா பாரு. இது அடுப்படி, அதுக்கு கூட ஒன்று. இது பாத்ரூம். பசுஞ்சாணமிட்டு மெழுகிய அடுப்பு மற்றும் தரையில் மணையிட்டு அமர்ந்த சமையல் செய்தனர். அடுப்படி அனைத்தும் தன் தரையில்தான் இருக்கும். வலதுபுறம் மண்பானை, குடம், தண்ணீர் தவளை முதலியன வரிசையாக அடுக்கப்பட்டிருக்கும். அதனை அடுத்து ஒரு அகப்பை கூடும் உண்டு. எனக்கு தெரியும், எங்கள் கீழே வச்சு தான் சமையல் பண்ணுவாங்க. இருக்கு இல்லையா, கீழே மேலே தண்ணி இருக்கும். இதில் அப்புறம் தான் அதை கட்டியிருக்காங்க. அந்த கதவுக்கு பின்னால் அந்த தண்ணி பானைகளுக்கு அருகில் இந்த மாதிரியான ஒரு அகப்பை கூடும் தொங்கும் நீளமாக. தெரியுதா? இதில் எல்லாம் வரிசையாக ஒரு இந்த மாதிரியான அட்டாள பலகை என்னும் இடத்தில்
மேலே இந்த மாதிரியான பொருட்களும் வைக்கப்பட்டிருக்கும். பலகை போட்டிருக்கோம், பலகை போட்டு ஜாமான்கள்லாம் அதில் இருக்கும். இந்த கதவுக்கு பின்னால் உள்ள அறைக்கு பெயர் மச்சி வீடு என்று பெயர். இதற்குள் உள்ளே நுழைந்து இதுபோன்ற குலுக்கை நேர் இடதுபுறம் இருக்கும், வலதுபுறம் முழுக்க காலியாக இருக்கும். வலதுபுற சுவரோரமும் கிழக்கு சுவரோரமும் கருப்பு மண்பானைகள் நிறைய அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். உள்ளே தானியங்கள் இருக்கலாம். உடஞ்சும் எண்ணெய் பாட்டில் தொங்கும் இதில், எனக்கு தெரிய. இதுக்கு சாவி இல்லையா? அது சாவி இருக்கும், எங்கேயாவது வச்சுருப்பாங்க. அந்த காலத்து பூட்டு பற்றியா? அந்த காலத்து பூட்டு இது இப்படி தாண்டா முடியும். இங்கே பெரிய குலுக்கை ஒன்று இருக்கும் அந்த இடத்துல. இதுதான் அந்த குலுக்கை என்ற அமைப்பு, தானியங்கள் சேர்த்து வைக்கப்படும் இடம். அதெல்லாம் இல்லை. இதுபோல் தான் எண்ணெய் பாட்டில் இந்த இடத்தில் தொங்கும். கிழக்கு பகுதியில் கீழே வைத்து தான் சமையல் நடக்கும். வலதுபுறம் முழுக்க மண்பானைகளும் தண்ணீர் பானைகளும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கும். அதெல்லாம் பழைய உரல். இந்த திண்ணையின் கீழ்ப்பகுதியில் சிவப்பு கட்டம் போட்டு காட்டப்பட்ட இடத்தில் ஒரு கோழி கூடு உண்டு. அதற்குள்ள நுழைவு வழி அது. இது வந்து கோழி கூடுடா, எனக்கு வேறு தெரிய. இந்த இடத்துல இதில் வாசல் இருக்கும், உள்ள கோழி அடையும். வேறு எத்தனை திருகுகள் கிடக்கு பத்தியா? எங்கேயோ எறும்பு மிஸ்டண்டா, நிறைய எறும்பு காலில். இந்த திண்ணையில் அந்த வளைவான பகுதியில் தலை வைத்து படுத்திருப்பாராம் எங்களது தாத்தா பிள்ளையார் நாடார் அவர்கள். கதவு சாத்தியதான் இருக்குமாம். யார் கதவை திறந்தாலும் அவர் உடனே விழித்துக் கொள்வாராம். இந்த திண்ணையில் தலை வைத்து படுப்பதற்கு எங்களது அண்ணன்மார்கள் மச்சான்மார்கள் போட்டியாக இருக்கும் ஒரு நேரம்.